கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடந்தது. இயேசுபிரான் பிறந்த நாளான டிசம்பர் 25ஆம் தேதி உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு பண்டிகை வியாழனன்று கொண்டாடப்பட்டது. தேவாலயங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை மற்றும் திருப்பலி நடந்தது. உலக பிரசித்தி பெற்ற நாகை வேளாங்கண்ணியில் இயேசு கிறிஸ்து பிறப்பின் காட்சிகள் அரங்கேற்றம் செய்யப்பட்டு திருப்பலி நடந்தது. தலைநகர் சென்னையில் உள்ள அனைத்து தேவாலயங்களும் விழா கோலம் பூண்டிருந்தன. புதன்கிழமை மாலை முதல் நள்ளிரவு வரையிலும் கிறிஸ்தவர்கள் உற்சாகமாக பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர். எல்லா வருஷம் கிறிஸ்துமஸ்க்கும் நாங்க இங்க வந்து ஃபேமிலியோட வந்து இங்க ப்ரே பண்ணுவோம். வெரி பவர்ஃபுல் சர்ச். நேத்து நைட் மாஸ் கூட இங்க தான் அட்டெண்ட் பண்ணோம். மேரி கிறிஸ்துமஸ் டு எவ்ரிபடி. தேங்க் யூ. இதேபோல் கோவை, நெல்லை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கிறிஸ்துமஸ் சிறப்பு வழிபாடு நடந்தது. இந்த வழிபாட்டில் கிறிஸ்தவர்கள் திரளாக பங்கேற்றனர். உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புதுச்சேரியில் உள்ள புனித பாத்திமா அன்னை ஆலயத்தில் நடந்த சிறப்பு பிரார்த்தனையில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏற்றி குடிலில் உள்ள குழந்தை இயேசுவை வழிபட்டார். தேவாலயங்களில் திரண்டிருந்த கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். இந்த தினமானது இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் அவதரித்த நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த நன்னாளில் அனைவருக்கும் எல்லா நல் சுகமும் ஆரோக்கியமும் தர வேண்டும் என்று இந்த நன்னாளில் நாங்கள் இறைவனிடம் பிரார்த்திக்கின்றோம். மேலும் அனைவருக்கும் எங்களுடைய இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்தவ மதம் இல்ல, இந்து மதம், முஸ்லீம் மதம் எல்லாருமே இங்க வந்திருக்கிறாங்க. திருப்பலிக்கு வந்துட்டு போனாங்க. இப்ப இது மூலியமா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஒற்றுமையும் சமாதானமும் ஒரு உணர்வோடு எல்லாருமே ஒரு சகோதர பாசத்தோட இங்க வந்தாங்க. கிறிஸ்தவ தேவாலயங்களில் விடிய விடிய கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டம் களை கட்டியது.